நம்ம மெட்ராஸ் சமையல்ல கொண்ட கடலை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம குக்கர்ல கடலையை வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு 200 கிராம் கொண்ட கடலையை 6 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து அதை மூடி வச்சுட்டு 3ல இருந்து 4 விசில் வரைக்கும் விட்டுருங்க. இப்போ 4 விசில் வந்தாச்சு, ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சுடானதும் அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். குழம்புக்கு கொஞ்சம் புளிப்பு தரதுக்காக நான் 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது காய வச்ச மாங்காவோட பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளியை நல்லா வேக வச்சிருங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து நல்லா பேஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்ப இன்னும் கொஞ்சம் கெட்டியாக்குறதுக்காக நம்ம வேக வச்சிருக்க கடலையை கொஞ்சம் எடுத்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சிருங்க. இப்போ குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து அதை இறக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலை குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.